அன்புக்குரியவர்களே, வீட்டில் நெருக்கடிய பிரச்சனையை சிக்கலை உண்டாக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் அதமு கௌலி மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை சொல்லப்படுவதில்லை. நாங்கள் வீட்டில் காணக்கூடிய காட்சிகள், ஆச்சரியமான ஒவ்வொரு விடயங்கள், ஒவ்வொரு அழகான விஷயம், அது என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, எந்த வாகனமாக இருந்தாலும், எந்த அறையாக இருந்தாலும், எந்த ஆபீஸாக இருந்தாலும், எந்த கடையாக, எல்லாத்துக்கும் ஏண்ட வாயால மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். ஏண்ட தோட்டத்துக்கு தான் போறேன், நானே ஆச்சரியப்பட்டு ஏண்ட கண்ணாலே கண்ணூர் உண்டாக்கிறேன். அடுத்தவன் பார்த்து கண்ணூர் இல்ல, அடுத்தவன் பொறாமை அல்ல, பொறாம கண் அல்ல, என்னுடைய கண்ணே என்னுடைய பிள்ளையின் மீது படும். நான் என்ன செய்யணும்? ஏண்ட பிள்ளைய பார்த்து எனக்கு ஆச்சரியம், அழகு, ஏண்ட சாமானை பார்த்து, ஏண்ட வாகனத்தை பார்த்து பார்க்கிற தருணம் எல்லாம் மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் வலௌலா இத் தகல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்லுங்க உங்களோட தோட்டத்துக்கு ஜன்னதக் பைதக் ஆபீஸ் மக்தபக் ஆபீஸ் போறீங்க மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா. சில சமயம் பக்கத்தக்கும் ஐனுக்கு ஹாசித், உங்களோட கண்ணே அது திருஷ்டியாக ஆகிடும். ஹசது இஅஜாப், பொறாமைக்குரிய கண்ணாக மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தி காட்டினாங்க, நாங்க இந்த வார்த்தையை ஒவ்வொரு ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்க மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை நாங்க சொல்லணும். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما نعم الله على عبد نعمة من أهل ومال وولد فيقول ما شاء الله لا قوة إلا بالله فيرى آفة دون الموت. மௌத் வர காட்டி ஆஃபத். அப்படி வளமா ஓதுருவோம். நாங்கள் போட் போட்டுருவோம் தான், மாஷா அல்லாஹ் போட் போட்டு வச்சு அடுத்து அவங்களுக்கு கண்ணூர் வராமிக்க, அடுத்து அவங்களுடைய அந்த இந்த அதாவது ஹசத் பொறாமத்தை ஆக்காமிக்கிறோம். நாங்கள் போய்த்து எங்கட சாமனை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுறோம், வார்த்தையை சொல்கிறோம் இல்லை ஆச்சரியக்கண் ஆச்சரியமான வார்த்தைகள் பேசுகிறோம்டா எங்களுடைய அந்த கண்ணூரே தாக்கிடும். இன்னைக்கு வீடுகளுக்குள்ளுக்கு பரக்கத்தில்லை, முசீபத்து, அன்புக்குரியவர்களே நெருக்கடி, கஷ்டம், இந்த வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கிறதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிஅமத், அந்த நிஅமத் பாதுகாக்கப்படணுமா, அதில் தாக்கம் உண்டாகாமல் பாதுகாக்கப்படணுமா? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இதை தொடர்ந்து கொடுங்க. எனவே இரண்டாவது விஷயம் அன்புக்குரியவர்களே, வீட்டில் இந்த வார்த்தை பாவிக்கப்படாமல் இருக்கிறது தான் நெருக்கடிக்கு, பிரச்சனைக்கு, கஷ்டத்துக்கு, நிம்மதியின்மைக்கு காரணம். ஏண்டா கண்ணூறு, கண் திருஷ்டி, சூனியம், இதுவெல்லாம் அன்புக்குரியவர்களை வாரத்துக்கு காரணமாக, தாக்குறதுக்கு காரணமாக. மூணாவது விஷயம் அன்புக்குரியவர்களே,